பிரக்ஞா சமத்துவ விரிவுரைகள் 2024க்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பிரக்ஞா சமத்துவ விரிவுரைகள் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்கிறது. இது பாலினம் மற்றும் வன்முறை குறித்த பல்வேறு பிரச்சனைகள், இஷ்யூஸ் பேஸ்டா நம்ம ஒவ்வொரு வருடமும் இத கண்டக்ட் பண்றோம். இது 4வது ஆண்டு இது மாதிரி நம்ம இந்த விரிவுரைகளை தொகுத்து வழங்குறோம். சோ இது ஒவ்வொரு வருஷமும் 4 விரிவுரைகளை தொகுத்து வழங்குகிறோம். இதுல 2 விரிவுரைகள் தமிழிலும் 2 விரிவுரைகள் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. சோ இன்றைய விரிவுரை தமிழ்ல நம்ம தொகுத்து வழங்குறோம். சோ நம்மளுடைய பேச்சாளர் திருமிகு தோழர் கௌசல்யா அவர்கள் வந்திருக்காங்க நம்ம இடையே பேசுறதுக்காக. சோ இப்போ இந்த உரை 45 நிமிஷம், அரை மணி நேரத்துல இருந்து 45 நிமிடங்கள் வரை நமது தோழர் உரையாற்றுவாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு தோழர் பதில் அளிப்பாங்க. சோ கௌசல்யா தோழரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய சொல்லணும்ன்றது அவசியமே இல்லை. அவரை எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல தமிழ்நாடு மாத்திரம் இல்லாம நேஷனல் லெவல்லயே அவங்கள தெரியும். சோ தோழரோட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரோட வாழ்க்கை பயணம் சொல்லலாம். சோ அவங்க நம்ம ஆணவ கொலையினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருந்து மீண்டு அதை ஒழிப்பதற்காக தன்னோட வாழ்க்கை பயணத்தை மேம்படுத்தி கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் பன்முகத்தோட இருக்காரு. ஒண்ணு ஒரு சைடு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இது ஆவண கொலைக்காக அதற்கு எதிராக சட்டம் இயற்றுவதா இருக்கட்டும், அதுக்கு முனைப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அதை அரசிடம் வலியுறுத்துவதா இருக்கட்டும், அப்புறம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பல்நோக்கோட பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவராகவும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி அப்புறம் மக்கள் மத்தியில மாத்திரம் இல்லாம இளைஞர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, இந்த மாதிரி குழந்தைகள் மத்தியில, இந்த மாதிரி ஜாதி ஒழிப்புக்காக பன்முகத்தோட வேலை செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அவர் நம்ம இடையே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ ரொம்ப வருஷமான கனவு இது எனக்கு. லைக் இந்த பிரக்ஞா சமத்துவ விரிவுரைகள் சீரீஸ்ல அவங்கள பேச வைக்கணும் அப்படின்றது என்னோட நெடுநாளைய கனவு அப்படின்னு நான் சொல்லலாம். சோ அது இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தோழர் வணக்கம். நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நாங்க மிகவும் ஆவலா இருக்கோம் தோழர். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். நான் வயதளவுல அதே போல அரசியல் தெளிவுலையும் நான் சில ஆண்டுதான் ஆகுது. சோ என்னோட அனுபவத்தை எனக்கான ஒரு புரிதலை அததான் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா நான் இப்படி அரசியலா இயங்குறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன ஈன்றெடுத்த தோழர்கள் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய பெற்றோர்கள் அரசியலா செயல்பட்டு அவங்க குழந்தைகளும் அரசியலா செயல்படுறத நம்ம பார்ப்போம். ஆனா எனக்கான சூழல் அப்படி இல்லை. என்னோட இன்சிடென்ட் தான் என்ன அரசியலா செயல்பட வச்சது, எனக்கான சுதந்திரத்தையும் எனக்கான அரசியல் பயணத்தையும் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல இருந்துதான் என்னோட இலக்கு, என்னோட பயணம், இப்ப நான் நிக்கிற வரைக்குமான எல்லாமே என்னோட தொடக்கம். அதுக்கு தோழர்கள் எனக்கு என் கூட நின்னது, இப்ப வரைக்கும் என் கூட நிக்கிறது, அதெல்லாம் தான் என்னை தொடர்ந்து பயணிக்க வைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளோட இன்னைக்கு நீங்க கொடுத்திருந்த தலைப்பு ஆணவ படுகொலையை பத்தி. அதுல இருக்கிற சாதியம், பாலினம், ஆணவ கொலைகள் மட்டும் இல்ல, ஆணவ குற்றங்கள்னு நிறைய இருக்கு. சோ அத பத்தி எல்லாமே நம்ம ஒரு விவாதமா, ஏன்னா நீண்ட நேரம் என்னால பேச முடியுமா, ஏன்னா நான் ஒரு பேச்சாளர் கிடையாது. அது மாதிரி நம்ம கொண்டு போலான்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது பாலினம் பத்தி, அந்த சமத்துவம் பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். என்னன்னா ஏன் அதை எடுத்திருக்கேன் அப்படின்னா
ஒரு வயது வந்ததுக்கு பிறகு அந்த வயதுல இருக்கிறவங்கள நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு புரிதலை கொடுக்கறதுக்கான இதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறவங்கள என்ன நம்ம சொல்றோமோ அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தடை ஏற்படும். மனதளவுல ஒரு தடை, இல்ல சமூக அளவுல ஒரு தடை ஏற்படும். ஆனா அது சிறு வயதுல இருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே வந்தோம்னா அது காலப்போக்குல அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் நான் குழந்தைகள் கிட்ட வேலை செய்யறதா இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம சின்ன வயசுல குழந்தை பருவத்துல ரொம்ப சாதாரணமா எந்த சாதியும் பார்க்காம நம்மளோட நண்பர்களை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். அதே போல எந்த வேறுபாடுகளுமே நமக்கு குழந்தை பருவத்துல வராது. அப்போ அந்த பருவத்துல நம்ம கத்துக்கிட்ட விஷயம்தான் நம்மளோட ஆழ் மனசுல இருந்து நம்ம சமூகத்துக்கான ஒரு விளைவை கொடுப்போம் அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே சமத்துவம் அப்படிங்கறத அந்த குழந்தை பருவத்துல ஒரு ஆணுக்கா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கா இருக்கட்டும், அப்பவே நம்ம அவங்களுக்கு விதைச்சாதான் அவங்க வளரும் போது அத அவங்க சரியா செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு ஆண் பெண் வேறுபாடுகள் சிறு வயதுல இருந்தே தொடங்குது. அப்போ அந்த வயதுல அந்த புரிதலை நம்ம கொடுத்தாதான் நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளா வளர முடியும். நாளைக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல இந்த சமூகத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு மட்டுமான வேலைகள் அப்படின்னு நம்ம நிறைய பாக்குறோம். சமத்துவம்னு பேசும்போது எந்த இடத்துல சமத்துவம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தேவையானத பேச வேண்டியதா இருக்கு. நான் நினைச்சு நான் இத பேசுறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல குழந்தை வளர்ப்பு எடுத்துக்கலாம். அது ஒரு வெறும் பெண்களுக்கானதா மட்டும்தான் இந்த சமூகம் வச்சிருக்கு. அதுலயே இப்போ சாதாரணமா ஒரு பெண் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்தா அந்த பெண் கிட்ட எல்லாரும் என்ன கேக்குறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போவியா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாலும் சரி, குழந்தை பிறந்து முடிச்சு வளர்த்ததுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேக்குறதன் மூலம் அவங்கள வேலைக்கு போக சொல்றாங்க அப்படின்னு மட்டும் இல்ல, குழந்தைங்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல 2 பேருக்குமே இருக்கு. ஏன் ஆணோ பெண்ணோ 2 பேத்துலயும் யாரு வேணாலும் அதை செய்யலாம், அவங்க வேலையை விடலாம் அப்படின்ற ஒரு 2 பேரும் பேசி முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெண்ணுக்குமான குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பெண்ணுக்கானதா மட்டும் இங்க மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்கு. அதே போல அத பெண்களே நிறைய குற்ற உணர்வு ஆயிக்கிறாங்க. என்ன நம்ம ஒரு அம்மாவா இருந்துக்கிறோம், நம்ம அம்மாவா இருந்துட்டு நம்மளோட பொறுப்புல இருந்து நம்ம வெளியில போயிடுறோமே அப்படின்னு செய்யறதுலயே நிறைய பெண்கள் குற்ற உணர்வா ஆயிடுறாங்க. நிறைய வீடுகள்ல பார்த்திருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். குழந்தைகள்லாம் நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதே கேள்விய அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு அந்த பொறுப்பே இல்ல. அப்படிங்கிற ஒரு போக்குதான் இப்ப வரைக்கும் இங்க தமிழ் சமூகத்துல இருந்துட்டு வருது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபெமினிசம் பேசுறோம் அப்படின்னு. ஃபெமினிசம் பேசுறதுக்கே இன்னும் நமக்கு பல ஆண்டுகள் தேவை இருக்கு அப்படிங்கறதான் நான் உணர்றேன். ஏன்னா இங்க நடக்கிற நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகளா இருக்கட்டும், அதுக்கு போராடுறதுக்கே இங்க இன்னும் நிறைய பெண்கள் வெளியில வர வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க போய் ஃபெமினிசம் பேசுற அளவுக்கு இன்னும் வரல. அதுக்கான தூரம் நிறைய இருக்கிறதா நான் உணர்றேன். அதே போல ஒரு குழந்தை வளர்ப்புல பெண்கள் நாம மகிழ்வா இருந்தாதான் குழந்தைகளையும் மகிழ்வா வளர்த்த முடியும். அதே போல நான் சின்ன வயசுல இருந்து வளரும் போதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க அம்மா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இந்த ஆசிரியரா இருக்காங்க, ஒரு போலீஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களெல்லாம் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன். ஆனா அதுவே எங்க அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க, ஐ மீன் வீட மட்டும் பாத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ எங்க அம்மா செய்யற வேலைங்கிறது தான் எனக்கு ஒரு மகிழ்வை கொடுக்கும். ஏன்னா நான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம வளர்றோம். அப்போ பெண்கள் வேலைக்கு போறது அப்படிங்கறத
எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா மனதளவுல மகிழ்வா அதை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதே போல ஒரு வீட்டுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகள் முன்னாடி அந்த முடிவை அவங்க எடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா தலைமுறைக்குமே அதை சொல்லணும். ஏன்னா அதை பார்த்து வளர்ற குழந்தைகள் தான் 2 பேருக்குமே அதுல பங்கு இருக்கு அப்படின்ற சமத்துவம் வந்து வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல நம்ம குழந்தைகள் எல்லாம் வளர்க்கும் போது நிறைய சவால்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா ஒரு குழந்தைக்கு வாங்குற உடை கூட ஆண்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான உடை இருக்கும். ஆண்கள் வந்து எந்த டிசைன் வச்சோ எந்த ப்ரில் வைக்கிற டிசைனு ஒரு கவுனு அதெல்லாம் மாதிரி ஆண்களுக்கான உடை செய்யறவங்க கூட அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து அழகியல் தான் இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்றாங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆண்களுக்கு மட்டும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். இப்ப வெயில் காலம்னா வெயிலுக்கு தகுந்த மாதிரியான உடைதான் இருக்கும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. சாரி போட்டுட்டு இருக்கணும். பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ரில் வச்ச டிசைன்ஸ் அது இதுன்னு ரொம்ப உப்புசமான உடைகளா சமூகத்துல இருக்கிறத கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. பெண்களும் மாத்தி ஆண்களோட உடையை எடுக்கிற அளவுக்கு சிலர் எல்லாம் மாறி இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனா இன்னுமே நிறைய வீடுகள்ல பெண்களை வந்து ஒரு அழகுபடுத்துற ஒரு பதுமையாதான் பாக்குறத நான் உணர்றேன். சோ அதற்காக தான் நான் இத சொல்ல வேண்டியதா இருந்தது. அதே போல பொம்மைகள் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கறதுல கூட வேறுபாடு இருக்கு. பையனுக்குன்னா அவன் ஒரு ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அவனுக்கு மோட்டார் சம்பந்தமான இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அது மாதிரி வாங்கி கொடுக்கறோம். ஆனா பெண் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து பொம்மை வாங்கி தர்றது, சட்டை சாமானம் வாங்கி தர்றது, சமைக்கிறது வாங்கி தர்றது அது மாதிரிதான் பண்றோம். என்ன வேணுங்கிறத அந்த குழந்தையே தேர்வு பண்ணட்டும்னு நம்ம விட மாட்டேங்கிறோம். 2ம் வாங்கி கொடுத்து 2ல எது நீ விளையாடுற அப்படின்னு கேட்டா அதுல ஒரு சமத்துவம் இருக்கு. ஆனா ஒன்ன மட்டும் வாங்கி கொடுத்து இதுதான் நீ விளையாடணும் அப்படின்னு உனக்கான விளையாட்டு இதுதான் அப்படின்ற ஒரு போக்கு இந்த சமூகத்துல பெற்றோர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் என்னோட புரிதல். அதே போல விளையாட்டுகள் கூட ஆண் குழந்தைகள் வந்து வெளியில நிறைய விளையாடலாம், விளையாடுறதுக்கு நிறைய அனுமதிக்கிறாங்க. ஆனா பெண் குழந்தைகளுக்கு அந்த அனுமதியே கிடையாது. ஏன்னா ரோட்ல போய் விளையாண்டா விழுந்துருவ, அடிபட்டுரும், அந்த மாதிரியான காரணங்கள், பாதுகாப்பு இல்ல, அது மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள வெளியில விடுறது இல்ல. அப்படி விட்டாதானே அவங்களோட உடல் வலிமை பெறும், அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து பெற்றோர்களுக்கு உருவாக்கணும். நம்மளே கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இது நிறைய தெரியாம இருக்கு. அதே போல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ட்ரிப் போறாரு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும்போது ஏங்க ஒய்ஃப் கூட்டிட்டு போலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது வரமாட்டாங்களா, ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல, நான் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துருவேன், அதுலயே அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு நிறைய பெண்கள் கூட தொடர்ச்சியா பழகிட்டு இருக்கிறதுனாலயோ பெண்களுக்கே கூட அந்த விருப்பமின்மை இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கப்படுத்தல. அந்த ஒரு சுவாச காற்ற, அந்த ஒரு டிராவல் போறது, அங்க போய் ஒரு காற்று சுவாசிக்கிறது, ஒரு அருவியில குளிக்கிறது, ஒரு நீண்ட பயணம் போறது, அது மாதிரியான ஒரு பழக்கங்களை அத ஒரு நேசிக்கிற ஒரு இதுவும் பெண்களுக்கானது அப்படிங்கிற ஒரு இத நம்ம இங்க கொண்டு வரல அப்படிங்கறதா என்னோட ஒரு இதா இருக்கு. அதே போல அந்த சுதந்திரம் தான் பெண்களை கேள்வி கேட்க வைக்கும் அப்படிங்கிற புரிதல் இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து என்ன இது பண்ணினாலும் அவங்களுக்கானத கேள்வி கேட்கிற சுதந்திரம் இருந்தாதான் அடுத்த தலைமுறைக்கும் அது நீடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
அதே போல ஒரு வீட்ல ஒரு ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆண் என்ன செஞ்சாலும் அங்க சகிப்புத்தன்மையா இருக்கும். ஆனா அதுவே பெண் செஞ்சா அங்க சகிப்புத்தன்மை இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு குழந்தை இல்லாம ஒரு 5 ஆண்டுகள் இருக்காங்க. அப்ப 5 ஆண்டுகள் இருக்கும்போது அந்த பெண்ணையே தான் எல்லாரும் மையப்படுத்தி கேள்வி கேட்டு ஏன் குழந்தை இல்ல? ஏன் குழந்தை இல்ல? அங்க ட்ரீட்மெண்ட் போங்க, இங்க ட்ரீட்மெண்ட் போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆணுக்கு தான் ஆண்னால தான் அந்த குழந்தை இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினா தான், சரி இனி போய் நீங்க தத்தெடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு போவாங்க. ஆனா அந்த 5 ஆண்டுகள் அந்த பெண் பட்ட பாட அ சொல்லி மாள முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நெறைய பெண்கள உளவியலா இது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம நீண்ட காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அ நெறைய இடங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல கூட பெண்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரமா முடிவெடுக்க முடியும். இல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிரும். ஆனா நெறைய குடும்பங்கள்ல பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே போல ஆண் குழந்தைகளுக்குமே இருக்கு. குழந்தை வளர்க்கும் போதே ஆ ஒரு ஒரு குழந்தை வந்து லேட்டா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த லேட்டா எந்திரிக்கும்போது அ பொட்ட புள்ள தான 11 மணி வரைக்கும் நீ தூங்குவியா? இவ்ளோ நேரம் தூங்குவியா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா அதுவே ஆண் குழந்தை தூங்குனா அந்த மாரியான கேள்விகள் இருக்காது. அதே போல ஆ ஆண்கள் ஆண் குழந்தைக வந்து அழக்கூடாது. ஏன்னா, நீ ஆம்பள சிங்கம் அப்படின்னு சொல்லி வளர்த்துற போக்கு இருக்கு. ஆனா, உண்மையாவே அது வந்து ஆண் குழந்தைகளுக்கு எவ்ளோ டிப்ரஷன உருவாக்கும் அப்படின்ற எந்த புரிதலுமே இந்த சமூகத்துக்கு இல்ல. அக்கறை இல்ல அப்படின்றது தான் என்னோடது. இது எல்லாமே ஒரு திணித்தலுக்குள்ள தான் வருது. இப்ப லேட்டா அந்த பெண்ணோ, இல்ல ஆணோ எந்திரிக்கிறாங்கன்னா, அதற்கான காரணங்கள தானே நம்ம சொல்லி தரணும். அதே போல பையன் வந்து அழக்கூடாதுன்னு சொல்றதுல எவ்ளோ ஒரு மோசமான ஏன்னா என்னோட நண்பர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது எங்க வீட்ல இப்படி வளர்த்துட்டாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய இதா இருக்கு. தடங்கலா இருக்கு. மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாங்கன்னா கூட அழ முடியல. யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியல. மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படிங்கிற இதெல்லாம் கூட நாளைக்கு வேற ஒரு இடத்துல குழந்தைகள கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். இத இது வந்து சமத்துவம். இத எதுக்காக சொல்றோம்னா, இதுல இருந்து தான் நாளைக்கு வந்து எல்லாமே வருது. இப்படி ஒரு சமூகத்த வளர்க்காத ஒரு காரணத்தினால தான், இன்னைக்கு வந்து சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஆ ஒரு பாலினத்த பத்தின எந்த புரிதலும் இல்ல. ஆ 1930 நெனைக்கிறேன். அப்போ சைனால ஒரு கிராமத்துல ஒரு ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற ஒரு குழந்தைகள என்ன பண்ணுவாருன்னா, ஆண், பெண் 2 குழந்தைகளுமே 2 குழந்தைங்களையும் ஒண்ணா குளிக்கிறதுக்கு அனுமதித்திருக்கிறார். ஒண்ணா குளிக்கிறதுக்கு மீன்ஸ் எந்த உடையும் இல்லாம இப்படிதான் 2 பேருமே இருக்கணும். 2 பேரும் இயல்பா இது பண்றது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு ஆணோட உடல் அமைப்புனா இப்படிதான் இருக்கும். ஒரு பெண்ணோட உடல் அமைப்புனா இப்படிதான் இருக்கும். அதன் மேல எந்த ஒரு வன்முறையும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப வரைக்குமே அது தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவிலேயோ அது சாத்தியமே கிடையாது. அப்படி சாத்தியமாகறதுக்கே அந்த பாலியல் கல்வி சாத்தியமாகறதுக்கே இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அது சாத்தியமாகாததுனாலதான் இங்க நெறைய ஆஹ் குழந்தைகள வந்து ரேப் பண்றது, பெண்கள ரேப் பண்றது, வயதான மூதாட்டிகள ரேப் பண்றது, அது மாதிரியான நெறைய கொலைகள், செக்சுவல் அபியூஸ்மென்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மைய நம்ம சொல்லிதான் ஆகணும். அதே போல சாதி வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, சாதி வந்து ரொம்ப பெரிய டாபிக். அந்த பெரிய டாபிக்ல ஆணவ படுகொலை அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். சாதி ரீதியா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தினம் தினமும் நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட புதுக்கோட்டையில இருக்க கந்தர்வ கோட்டையில அங்க ஒரு ஊர்ல ஒரு தொட்டியில முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மலத்த கலந்தாங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு எரும மாட்டோட அந்த சாணத்தை வந்து கலந்து தொட்டியில கலந்துருக்காங்க. அப்போ இன்னும்
இங்க எவ்வளவு சாதியம் ஊறி போய் ஒரு மக்கள் குடிக்கிற தண்ணீர்ல இது கலந்து விடுற அளவுக்குதான் இங்க சாதியம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்ல முடியும். என்ன படிச்சவங்களா இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, பழகுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியா பழகலான்னு சொல்லுவாங்க. ஆனா மாம மச்சானா பழக முடியுமா? அது முடியாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் சாதி இங்க தடுக்குது. அதோட தொடர்ச்சி தான் ஆணவ படுகொலைகள். அப்படியே தோழர் கூட பேசும்போது கூட சொன்னாங்க, ஆணவ படுகொலைகள் இப்ப வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா நடக்குது அப்படின்னு. இல்ல, நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருந்தது. அதற்கு ஆணவ படுகொலைன்னு ஒரு பேரை நம்ம இப்பதான் கொடுக்கிறோம். ஏன்னா உடன்கட்டை ஏறுதலா இருக்கட்டும், குழந்தை திருமணமா இருக்கட்டும், இது எல்லாமே ஆணவ படுகொலைக்கான முன்னோட இதாதான் நான் பாக்குறேன். அதோட தொடர்ச்சிகளாதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வேற ஒரு சாதிக்கார ஆணை விரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தன் கணவர் இறந்ததுமே அவங்கள உடன்கட்டை ஏறுதல் அந்த இது செஞ்சாங்க. அதே போல குழந்தை திருமணம் எதுக்காக பண்ணுனாங்க அப்படின்னு நான் பார்த்தேன்னா, அந்த உரிய வயது வந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு அவனுக்கு யாருக்கு தேவையோ அவங்கள தேர்ந்தெடுத்துருவா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் குழந்தை திருமணமும் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஆணவ படுகொலையோட தொடர்ச்சியா தான் நான் பாக்குறேன். 2016க்கு அப்புறம் தான் நம்ம ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமூக ஊடகங்கள்ல நிறைய பேசுறத நம்ம பார்ப்போம். ஆனா இது வந்து ரொம்ப ஆண்டாண்டு காலமாவே பெண்களுக்கு எதிரா நடக்கிறது. ஏன்னா இங்க ஆணவ படுகொலை, ஒவ்வொரு ஆணவ படுகொலையும் எது மையமா வச்சு நடக்குது அப்படின்னா, ஒரு பெண்ணோட உடலை, பெண்ணோட சுதந்திரத்தை, பெண்ணோட உரிமைய இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இந்த ஆணவ படுகொலை நடக்கிறதா நான் உணர்றேன். எப்படின்னா ஒரு பெண் வந்து ஆணவ படுகொலை எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை விரும்பிட்டா, அந்த பையனோட கரு வந்து இந்த பெண்ணோட உடல்ல வந்து வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அப்போ இந்த பெண்ணோட உடலை ஒரு குழந்தை பத்து தரும் ஒரு கருவியா மட்டும்தான் இந்த சமூகம் பாக்குது. அந்த கருவியில எந்த சாதிக்காரனோட இது கலந்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அப்படி அந்த ஆணவ படுகொலைகள் பண்றவங்க எல்லாருமே யாரா இருக்காங்கன்னா, அந்த பெண்ணோட குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே இந்த பொண்ணையும், தாம் பெத்து வளர்த்த பொண்ணையும் தன்னோட மருமகனையும் கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. இது வந்து வெறும் சாதி மட்டும்தான் மாறி நடக்கிறவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னா இல்ல. இதுல வர்க்கமும் பிரச்சனையா இருக்கு. எப்படின்னா ஒரே சாதிக்குள்ள காதலித்து திருமணம் பண்ணிட்டாலும் அந்த பையன் வந்து இவங்களை விட பொருளாதாரத்துல குறைவா இருந்தா அங்க படுகொலை நடக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டி மதுரை அங்க நடந்தது. 2 பேரும் ஒரே சாதி. ஆனா அந்த பொண்ணையும் பையனையும் அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து அவங்கள விட பொருளாதாரத்துல கம்மின்னு. அதே போலதான் கிருஷ்ணகிரியிலையும் நடந்தது. ஏன்னா தொடர்ச்சியா இது எல்லாமே நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு பெண்ணோட உரிமைக்கு எதிரானதா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த பெண் அங்க தேர்ந்தெடுக்கிறவளா இருக்கா. 18 வயசு ஆயிட்டாலே சட்டப்படி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னோட இணைய தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை இங்க இருக்கு. ஆனா அந்த உரிமை எல்லாமே இங்க மறுக்கப்படுது. அந்த மறுக்கப்படுறதோட தொடர்ச்சி தான் இந்த ஆணவ படுகொலைகள். இப்படி படுகொலைகள் பண்ணிட்டா நாளைக்கு யாரும் காதலிக்காம போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு இங்க இருக்கு. ஆனா அவங்களோட அந்த அச்சம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நாளுக்கு நாள் நிறைய காதல்கள் அதிகமாயிட்டு இருக்கு, காதலர்கள் திருமணம் அதிகமாயிட்டு இருக்கு. சோ அதனால அவங்களுக்கு அச்சம் ஏற்படுது அப்படின்ற ஒரு புரிதல் தான் எனக்கு இருக்கு. அதுதான் அவங்கள வந்து படுகொலை பண்ற அளவுக்கு போக வைக்குது. வெறும் ஆணவ படுகொலை, வெறும் கொலை மட்டும்தான் இங்க நடக்குதா அப்படின்னா இல்ல. ஆணவ குற்றங்களும் நடக்குது. என்ன மாதிரியான குற்றங்கள்? இப்போ ஒரு பெண்ணும் பையனும் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல காவல் நிலையத்துக்கு போய் அவங்கள ஆஜர்படுத்துவோம். அங்க ஆஜர்படுத்துற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெற்றோரை வர சொல்லி காவல்துறையே அந்த பெண்ணை வந்து அப்பா அம்மா கூட போயிடு அப்படின்ற அளவுக்கு நடக்கும்.
ஆனா அதையெல்லாம் மீறி அந்த பொண்ணு உறுதியா இருந்தா அவங்கள ஆஹ் எழுதி வாங்கிட்டு அனுப்புவாங்க. ஆனா அங்க நடக்கிற அந்த சீரியஸ் இருக்குல்ல, அது ஒரு படமே எடுத்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அழுவாங்க, கெஞ்சுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, இது எல்லாமே நடக்கும். கடைசியில அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா இருந்துட்டா அப்பயும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க உனக்காக படிக்க வச்சது, நாங்க உனக்கு போட்டு விட்ட செயின் இது அதெல்லாம் கழட்டி கொடு, எங்க சொத்துல பங்கு கேட்காத அப்படின்ற அளவுக்கு அது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். அப்போ சில இடங்கள்ல காவல்துறையே வந்து அந்த பெண்ணை பிரிச்சு பெற்றோர்கள் கூடயும் போக வைப்பாங்க. அது கூட ஆணவ குற்றம் தான். அதுக்கப்புறம் இவங்க போய் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். நானும் சங்கரும் திருமணம் பண்ணிட்டு சங்கரோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோம். வாழ்ந்துட்டு இருந்த அந்த 8 மாத காலத்துல எங்களை ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட்டது கிடையாது. எப்படின்னா ஒவ்வொரு நாள் இரவும் வந்து எங்க எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வீட்டுக்கு வெளியில நின்னு சண்டை போடுவாங்க, வீட்டு மேல கல்ல விட்டு எறிவாங்க, ரோட்ல நின்னு பயங்கரமா கத்துவாங்க, நிறைய மன உளைச்சலை கொடுப்பாங்க. இது எல்லாமே ஆணவ குற்றங்கள்ல தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஒரு கொலை நடந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து அத ஆணவ கொலையா பாக்குறோம். அதற்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ எல்லாருமே நம்ம பார்க்க தவறிடுறோம். அந்த காலகட்டத்துல இந்த காதல் இணையர்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு இருக்கு. அது எல்லாமே ஒரு ஆணவ குற்றங்கள்ல வரணும் அப்படிங்கறதுதான். சோ இதற்கு எல்லாம்னா நம்ம ஒரு தனி சட்டம் கேட்கிறோம். இது வந்து வெறும் ஒரு ஆண் பெண்ணுக்கானது மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம்ங்கிறது ஒரு பெண்ணும் பெண்ணும் காதலித்தால் கூட அதுல நடக்கிற கொலைகள் கூட இது ஆணவ கொலைகள்ல தான் வரும். அது சாதி ரீதியாவும் நடக்கும், பாலினம் ரீதியாவும் நடக்கும். அதே போல டிரான்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், காதல்களுக்கு பெற்றோர்கள் செய்யற விஷயங்கள், அது எல்லாத்தையுமே இந்த ஆணவ படுகொலைக்கான தனி சட்டத்துல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். ஏன் இவ்வளோ சட்டங்கள் இருக்கே, நிறைய பேர் கேட்பாங்க SC/ST ஆக்ட் இருக்கே, அப்புறம் எதற்கு இதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. SC/ST ஆக்ட் வந்து இப்போ சங்கர் இறந்ததுனால அத SC/ST ஆக்ட்ல போட முடியும். ஒருவேளை நான் இறந்திருந்தா அது வெறும் கொலை வழக்கா மட்டும்தான் பதியப்பட்டிருக்கும். ஆனா இது ஒரு தனி குற்ற வகை. இந்த குற்ற வகைக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே அதை செய்ய சொல்லும் போது அவங்கள வெறும் கொலை வழக்குல போட முடியாது இல்லையா? ஏன்னா இது ஒரு வாய்க்காலோட சண்டையோ இல்ல வேற சண்டையோ கிடையாது. இது வந்து ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பி, அதுவும் வேற சாதிக்கார பையனை விரும்பிட்டா அப்படின்னு நடக்கிறதுக்கு அதுக்கான ஒரு படுகொலைகளாகவும் குற்றங்களாகவும் இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு கேக்குறோம். அதுவும் இல்லாம இப்போ ஒரு 60க்கு மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து இது மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணிக்கிட்டவங்களை எப்படி எல்லாம் பாதுகாக்கலான்னு. ஆனா எந்த இதுவுமே இப்ப வரைக்கும் நடைமுறையில கிடையவே கிடையாது. ஒரு பேர் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க நீதித்துறையில. ஆனா எதுவுமே இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு ஒரு தனி செல் அமைக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பான வீடு கொடுக்கணும், ஓராண்டு வரைக்கும் அரசு வந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. கலெக்டரே அவங்கள மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இது மாதிரியான எந்த ஒரு நடைமுறையுமே ஆணவ படுகொலைகள் குற்றங்கள்ல கிடையாது. இப்ப எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட பல்லடத்துல அந்த பெண் வந்து 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து அங்க இருந்த போலீஸ்காரரே பேசி அந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கு கூட அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்ச அடுத்த நாளே அந்த பெண்ணை தூக்குல போட்டு கொலை பண்ணி எரிச்சிட்டாங்க. எரிச்சு அவங்கள சிறையில போட்டும் ஜட்ஜ்மெண்ட் பிணையில இவங்க வந்துட்டாங்க ஒரு போன வாரத்துல. அப்போ அந்த ஜட்ஜு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த பொண்ணு இறந்ததை இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு மட்டும்தான் அந்த பெற்றோர்கள் மேல குற்றம் சொல்றாங்க. இன்னும் அந்த வழக்கு விசாரிக்கப்படல, இன்னும் அந்த வழக்கு எதுவுமே ஃபைல் பண்ணப்படல. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க வெளியில வந்துட்டாங்க. அப்போ சாதாரண மக்களுக்கு இருக்க கடைசி ஆயுதங்கிறது நீதித்துறை தான். அந்த நீதித்துறை மேலேயே நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா எங்களோட வழக்குலயும் A1 அக்யூஸ்ட் சின்னசாமி வந்து வெளியில வந்துட்டாரு. அப்படி வெளியில வர விட்டதும் நீதித்துறை தான்.
ஏன்னா வெறும் 5 பேர் வந்து கொலை பண்ணிட முடியாது. அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். அவங்கள அனுப்புனவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கறதே ஒரு சாதாரண மக்களுக்கே புரிஞ்ச ஒண்ணு. அத நிறுவனம்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு கான்ஸ்பிரசிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சது. அப்படி இருக்கிற ஒன்னையே அவங்க வந்து வெளியில விட்டுரும் போது அதனோட தொடர்ச்சியா தான் ஷர்மிளாவோட தூக்கு போட்டுக்கிட்டாங்க. அந்த காரணத்துக்கு இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெண் எழுதி வச்சிருந்ததுல தன்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பெயில் கேட்டிருக்காங்க. பெயில் கேட்டு அந்த வழக்கு நடக்கும்போது அவங்களுக்கு பெயில் கொடுத்து அவங்க வெளியில வந்துடுவாங்க, நாளைக்கு எதுவுமே இது பண்ணிடாது, பிணை கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பையனுக்கு கொடுக்கறதுனால இந்த பொண்ணு வந்து எல்லாரும் வெளியில வந்துட்டா இவனை கொலை பண்ணவங்க நீதியே இல்லாம போயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த பொண்ணு தூக்கு போட்டுட்டாங்க. அப்போ நீதித்துறையின் மேலையும் நமக்கு கேள்வி எழும்போது நம்ம மக்கள் மன்றத்தை தான் நாட வேண்டியதா இருக்கு. இது மக்கள் பரப்புரையா இது நம்ம நீண்ட தூரம் கொண்டு போக வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். ஏன்னா சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் இது வெளியில தெரியாம இருந்தது. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இதுலயும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஆணவ படுகொலை நடந்துட்டுதான் இருக்கு. அதே போல நிறைய பெண்கள் வந்து தூக்கிட்டு தற்கொலை அப்படின்னு நம்ம முன்னாடி எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் என்ன கேள்விப்படுவேன்னா, அந்த அக்கா அவங்க வந்து யாரோ ஒரு அண்ணாவை விரும்பிட்டு இருப்பாங்க. அப்படி விரும்பிட்டு இருக்க அக்கா வேற சாதிக்கார பையனை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுனால அந்த அக்காவை இவங்களே கொலை பண்ணி அவங்க தூக்குல மாட்டிட்டாங்க, தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. இது எல்லாமே ஆணவ படுகொலையாதான் நான் பாக்குறேன். ஏன்னா வேற சாதிக்கார பையன் கூட போயிடக்கூடாதுன்றதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம சரி பண்றதுக்கு நமக்கு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அதே போல காதலர்களை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இங்க தனிப்பட்ட இயக்கங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா அரசுக்கு இருக்கு. ஆனா அத அரசு செய்ய இங்க தவறிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அது நடந்துட்டுதான் இருக்கு. ஏன் இன்னொரு கேள்வி கூட அப்படியே பேசிட்டு இருக்கும் போது வந்தது, ஏன் அரசுக்கு வந்து இந்த ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா, இங்க ரொம்ப பிளே பண்றது ஓட்டு அரசியல் தான். ரொம்ப சாதாரணமா எந்த ஏரியால எந்த சாதிக்காரங்க அதிகமா இருக்காங்களோ அந்த சாதிக்காரவங்களதான் அந்த ஏரியால எலெக்ஷனுக்கு நிக்க வைக்கிறாங்க. இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஒரு பிரச்சனைன்னு நம்மளால எப்படி போக முடியும்? அதே போல இந்த டிஎம்கேவை வந்து நம்ம ரொம்ப முற்போக்கு அரசியல் பெரியாரிய கொள்கையை பிடிச்சிட்டு வந்தது. எங்களோட இதப்ப எல்லாம் கூட ஸ்டாலின் அவர் வந்து கௌசிக் கூட நான் நிக்கிறேன், அந்த பொண்ணு வந்து அவங்களுக்காக போராடல, ஒட்டுமொத்த தமிழகத்துல ஆணவ படுகொலையே நடக்கிறதுக்கு எதிரா போராடுறாங்க அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்ற கோரிக்கைய செவி கொடுக்காம இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஓட்டு அரசியல் தான். இந்த ஓட்டு அரசியலுக்கு பயந்துட்டுதான் அவங்க பண்ணாம இருக்காங்க. ஆனா இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிரா நடக்கிறது அவங்க அதை நிறைவேற்றினாங்கன்னா இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க பக்கம் நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு தெளிவு அவங்களுக்கு வேணும். ஏன்னா உடன்கட்டை ஏறுதலா இருக்கட்டும், குழந்தை திருமணமா இருக்கட்டும், இது எல்லாமே பெண்களுக்கு எதிரா நடந்தது. அந்த காலகட்டத்துல அப்படி சட்டம் இயற்றுவதற்கு எதிரா நிறைய விளைவுகளை எதிர்த்து போராடி இருப்பாங்க. அதே போலதான் இந்த சட்டத்தையும் ஏற்றும் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு எல்லாம் மக்களோட ஆதரவும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும், அதற்கு வேலை செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா இருக்கு. நன்றி. ஓகே தோழர், நீங்க அருமையா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இன்னைக்கு எங்களுக்காக இந்த சாயங்காலம் மாலை நேரத்துல உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க ரொம்ப ஆணித்தரமான நிறைய விஷயங்களை எங்களுக்கு புரிய வச்சீங்க. அண்ட் இன்னும் நம்ம நிறைய இணைந்து பயணிக்கலாம் தோழர், நிறைய விஷயங்கள் நம்ம இணைந்து பண்ணலாம். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.